ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் 2.0. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 8 ஐ கேன் ஹியர் த பீட்டிங் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமையோட பிளேலிஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இதுக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட கிரெடிட் சீன்ஸ்லேருந்து கட்டிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஆர்மினை காப்பாற்றுறதுக்காக இறந்து தான் உயிருமே தியாகம் பண்ணியிருப்பான். இதை பார்த்துட்டு ஆர்மின் ரொம்பவே கில்ட்டி ஃபீல் ஆகி மிக்காசா கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் இருப்பான். சொன்னதுக்கப்புறம் மிக்காசா நிலத்தடு மாதிரி அங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே கொள்ளுவேன் அப்படின்னு அவப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அதிகப்படியான கேஸை ரிலீஸ் பண்ணிடுறா. ஆனால் ஒரு டைட்டன் கிட்ட மாட்டிக்கிறா. சொல்லப்போனால் 2 டைட்டன் கிட்ட மாட்டிக்கிறா. ஆனால் அவளுக்கு பின்னாடி வந்த டைட்டன் நம்ம மிக்காசாவை அட்டாக் பண்ண வந்த டைட்டனையுமே பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு குத்து விடுது. இதை பார்த்துட்டு நம்ம மிக்காசா அப்படியே ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. அண்ட் எவகிட்டையுமே கேஸ் தீர்ந்து போச்சுல்ல. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற கேஸ் உனக்கு நான் தரேன். இப்போ இந்த கேஸ் உனக்கு வேலை செய்து பாரு. ஸோ இந்த கத்தி மட்டும் என்கிட்ட விட்டுரு. ஏன்னா ஏதாவது ஒரு டைட்டன் என்கிட்ட வந்துச்சுன்னா அதோட வாயில மாட்டி சாகிறதுக்கு நான் இந்த கத்திலே அறுத்துக்கிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆர்மின் முதல்ல அந்த கத்தி தூக்கி போடு. ஸோ நான் எனக்கு எப்போவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்பவே முக்கியமானவ. இதுக்கு மேலேயே நான் யாரையுமே இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மிக்காசா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் மிக்காசா, நீ சொல்கிறது சரிதா. இருந்தாலுமே 3 பேர் எல்லாமே ஒரே டிவைஸில் போக முடியாது. அதாவது ஒருத்தர் தூக்கிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, வா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோனி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். பின்னாடி அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக உருமுது. இதை பார்த்து நம்ம ஆர்மின்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க கைஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ஐடியா வந்து உங்களை சார்ந்து தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் இந்த ஐடியாவே வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பிளான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கோனி கேட்கும் போது, ஸோ நாம் அங்கே ஒரு டைட்டன் இருக்குதுல்ல, அதை நம்ம அட்வான்டேஜாக பயன்படுத்திட்டு நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்மின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஐடியா கொஞ்சம் கேட்க ஒரு பைத்தியகரத்தனமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ஐடியா செயல்பட்டுச்சுன்னா நம்ம உயிரோட திரும்பிடுவோம். அண்ட் அதுதான் இந்த பிளானே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? ஒரு டைட்டனை பயன்படுத்தி நம்ம எல்லா டைட்டனையுமே அழிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கோனி பயந்துட்டு இருக்கிறான். இருந்தாலுமே அந்த டைட்டன் நம்ம மேலே கொஞ்சம் கூட இஷ்டமே காட்ட மாட்டேங்குது இல்லை. அதனால தான் நம்ம அந்த டைட்டன் யூஸ் பண்ணி மற்ற டைட்டனை கொல்ல போகிறோம். அந்த டைட்டனை பயன்படுத்தினா அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற டைட்டனையுமே வந்து நம்ம திசை திருப்பலாம். இதை திசை திருப்பிடுறது மூலமாக அங்கே இருக்கிற டைட்டனை சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நமக்கெல்லாம் பயம் இருக்குது. அதை நம்மளுக்கு இது சாப்பிட்டுருச்சுன்னு அப்படின்னு கோனி சொல்கிறான். இருந்தாலுமே மிக்காசா, சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா பயந்து சாகிறதுக்கு பேசாமல் அந்த ஒரு வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்காசா சொல்கிறா. அப்படின்னு சரி நானும் இந்த பிளானில் வரேன் அப்படின்னு மிக்காசா ஆர்மின் போனதுக்கப்புறம் 2 பேர் போனதுக்கப்புறம் இவன் மட்டும் என்ன பண்ண முடியும்? சரி நானும் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோனியுமே ஒத்துக்கிட்டான். அண்ட் இவங்களுக்கான ஒரே வேலை பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டனை இவங்க திசை திருப்பணும். ஆனால் இன்னொரு பக்கம் சீன் கட் பண்ணால் நம்ம ஜீனை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு டீம் லீட் பண்ணிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே இங்கே சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். ஸோ நான் இவங்கள டீம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இவங்க செத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் டப்புனுக்கு அவனுக்கு ஒரு ஞாபகம் மட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான சமயம். அதுங்க எல்லாமே திசை திரும்பிச்சு. இதுக்கு மேலே நம்ம போய் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் நம்ம கேஸ் ஃபில் பண்ணலாம், வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீன் ரொம்பவே அதிவேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டீம் எல்லாருமே. இன்னொரு பக்கம் இந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு அங்கே இருக்கிற எல்லா டைட்டனையுமே அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் இதை ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியல. ஏன்னா இது ஒரு அறிவுள்ள டைட்டன். அண்டு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அறிவில்லாத டைட்டன். எப்படி வந்தாலுமே இது ஈஸியாக அடித்து கொண்டுடும்ல. ஸோ மிக்காசா ஆர்மின் அவங்க 3 பேருமே பக்கத்தில் இருக்கிற டைட்டன் அடித்து அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் நிறைய டைட்டன் இருக்குது அப்படின்னு இந்த டைட்டனை காட்டிக்கிட்டாங்க. ஜீன் வேகமாக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டு இருக்கும்போதே ஒரு டைட்டன் கிட்ட மாட்டிக்கிட்டான். இருந்தாலுமே விடாமல் அந்த டைட்டனோட ஒரு விரலை வெட்டிட்டு அவன் ரொம்பவே வேகமாக வந்துட்டு இருக்கிறான். அண்ட் பக்கத்துலேயே மார்க் வந்துக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்னல நீ ஒரு நல்ல தலைவனாக வருவேன்னு, இப்போ முன்னால் தான் நாங்கள் எல்லாருமே தப்பிக்க போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மாட்டிக்கிறான். ஏற்கனவே கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்த நம்ம ஜீனு இன்னொரு தடவை கில்ட்டி ஃபீலிங்குள்ளே வந்துட்டான். அண்ட் அந்த கில்ட்டி ஃபீலிங்குள்ளேயே ஹெட் குவார்ட்டர்ஸோட ஜன்னலை பூந்து ஒட்டச்சிக்கிட்டே எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அடுத்த செகண்டே மறுபடியும் என்னால் ஒருத்தர் செத்துட்டான். நான் ஒருத்தனோட உயிரை பகடக்காயாக பயன்படுத்தின்னு நான் எதிர்த்து தப்புச்சுன்னு நினச்சா எனக்கே ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே உள்ளே 2 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. டேய், நீங்கள் 2 பேர் தான் சப்ளை ஸ்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் கேட்கும்போது ஆமாம் ஏன் அப்படின்னு அவன் அசால்ட்டாக கேட்டுட்டு இருக்கிறான். எட்டி ஒரு குத்து விட்றான் பாருங்க. அடுத்த செகண்டே அவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். உங்களால் எத்தனை பேர் தெரியுமா வெளியே செத்து கிடக்குறாங்க, எத்தனை பேர் தெரியுமா வழியில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது, ஏன்னா அந்த சப்ளை ரூமில் ஏகப்பட்ட டைட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாலுமே எப்படியாவது கொண்டு வரதானே உங்கள் வேலை அப்படின்ட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு டைட்டன் செவத்தை உடச்சிக்கிட்டு முன்னாடி வருது பாருங்க. எல்லாருமே அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய மனுஷங்க இந்த ரூமில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைட்டன்ஸ் இந்த ரூமையுமே பார்த்தீங்கன்னா உடச்சிருச்சு. எல்லாருமே ஓடுங்கடா மிக்காசா எங்கடா அப்படின்ட்டு இருக்கும்போது மிக்காசா கேஸ் இல்லாமல் செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இங்கே ஜீன் பார்த்தீங்கன்னா மனசை விட்டுட்டான். இதுதான் ரியாலிட்டியா? இவ்வளோ நாளாக நான் கனவு உலகத்தில் இருந்திருக்கனாட்டிருக்குது. இந்த ரியாலிட்டியை பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடுமையாக இருக்குது. நான் இப்போவே கண்ணை முடிச்ச கூட பரவாயில்லையே அப்படின்னு இங்கே ஜீன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இவனுக்கு முன்னாடி இருக்கிற டைட்டனுக்கு கன்னத்திலே யாரோ ஒரு குத்து விடுற மாதிரி இருக்குது. அந்த 2 டைட்டனுமே பார்த்தீங்கன்னா தரச்சிக்கிட்டு போய் கீழே விழுகுது. என்னென்னு பார்த்தா அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற டைட்டன் பார்த்தீங்களா, இந்த டைட்டனை அடிக்க வந்துட்டு இருக்குது. என்னது ஒரு டைட்டன் இன்னொரு டைட்டன் அடிக்குது அப்படின்னு இங்கே ஜீனுக்கு ஆச்சரியமாக இருக்குது.
அதே சமயத்தில் கோனி, ஆர்மின், மிகாசா 3 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. மிகாசா நீ என்ன சாகலையா, உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் கேட்கும்போது, ஆமாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த டைட்டனை பயன்படுத்தி தான் இங்கே உள்ளே வந்தோம். டே ஆர்மி உன்னோட பிளான் ஒரு வழியாக வேலை செஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோனி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த அட்டாக் டைட்டனுமே பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாத்தையுமே புரட்டி எடுத்துகிட்டு இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள், ஒரு டைட்டன் எப்படி இன்னொரு டைட்டன் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் எங்களுக்கும் தெரியல, இது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலுமே இதை நம்பருக்கு கஷ்டம் தான். ஆனால் அந்த டைட்டன் நமக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்குது, அதுக்கு மனுஷங்களை பிடிக்கவில்லை, டைட்டன்ஸ் தான் பிடிச்சிருக்குது, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மிகாசா சொல்லிட்டு இருக்கிறான். அந்த டைட்டனுமே வெறி கொண்டு கத்திட்டு இருக்குது. முன்னாடி வர எல்லா டைட்டனையுமே ஈஸியாக அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் இது கத்துறதை பார்த்துட்டு இன்னும் ஏகப்பட்ட டைட்டன்ஸ் இதால் ஈர்க்கப்படுது. எப்படி இருந்தாலுமே சண்டை போட்டு தான் ஆகணும். சுற்றி இருக்கிற எல்லா டைட்டனுமே இந்த டைட்டன் அட்டாக் பண்ண வரும்போது இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு கிரேன் மாதிரி இருக்குது, அதாவது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கீழே சப்ளை ரூம் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே தான் போய் இவங்க எப்படியாவது கேஸ் ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ கீழே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கோனி கேட்கும்போது, ஸோ இந்த இடத்தோட மேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி இங்கே கையில் தான் வச்சிருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி பேரேஜ் கிட்ட இவங்க சில கன்ஸ் எல்லாம் இருந்துருக்குதுல்ல, அந்த கன்னை தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீன் எடுத்துகிட்டு வரான். ஸோ இந்த ரூமில் சில கன்ஸ் இருக்குது. ஆனால் வெறும் ஒரு கன்னை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா டைட்டன்ஸ் கன்னில் சுட்டால் சாவாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்துட்டு இருக்குது. மேபி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம எல்லாருமே கேட்கலாம். நாம் எல்லாருமே இந்த லிஃப்ட்டில் நின்றுக்கலாம். இந்த லெஃப்ட்டில் நின்னதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கையில் கன்னை வச்சுக்கிட்டு நிற்கலாம். நம்ம கீழே போனதுக்கப்புறம் எல்லா டைட்டன்ஸுமே நம்மளை கவர்ந்து நம்மளை சாப்பிட வரும்ல, அந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம அந்த டைட்டன்ஸோட கண்ணில் சுட்டுடலாம். கண்ணில் சுட்டு அடுத்த செகண்டே அந்த டைட்டன்ஸ் எல்லாமே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் பேந்து முடிச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அந்த டைட்டன்ஸுக்கு பின்னாடி வந்து நீங்கள் எல்லாருமே கழுத்தில் அட்டாக் பண்ணிடுங்க, ஏன்னா இது ஒன்று தான் வழி, இதை விட்டால் நமக்கு வேறு வழியுமே இல்லை அப்படின்னு இங்கே ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்டு நாங்கள் எல்லாருமே இவங்க 7 பேர்த்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 7 டைட்டனை கொல்றது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே உயிரை பணைய வச்சுருக்கிறோம். என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் போட்ட பிளான்னால எல்லாருமே உயிரை பணைய வைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் அந்த பிளான் உண்மையிலேயே ஒர்த்தாக தான் இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஆனி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இங்கே ட்ரை பண்ணுற எல்லா விஷயமுமே ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, கவலையப்படாத ஆர்மின்னு அது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்க்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மியை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்மின் நீ சூழ்நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்குற. ஸோ அது சின்ன வயசுலேருந்து உங்கள்கிட்ட இருக்குது, அப்படி ஒரு தடவை நீ என்னையும் ரணியுமே காப்பாற்றி இருக்கிற அப்படின்னு நம்ம மிக்காசா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அது எப்போ அப்படின்னு ஆர்மின் கேட்கும்போது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நம்ம சண்டை போட வேண்டிய நேரம் அப்படின்னு மிக்காசா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே கீழே போயிட்டு இருக்கும்போது அந்த டைட்டன்ஸ் எப்படியா இருந்தாலுமே சரி, அந்த கழுத்தில் கத்தி இருக்கிறனா கூட அந்த டைட்டன்ஸுக்கு பின்னாடி கத்தியை தூம்பார் அப்படின்னு ரெய்னர் பேசிக்கிட்டு இருக்கிறான். ரெய்னர் நீ பேசுறது இதுவே கடைசி வார்த்தையை கூட இருக்கலாம், அதனால வாயை மூடிட்டு தற்பெருமை பேசாமல் இருக்கிற வேலையை கரெக்டாக எல்லாருமே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பயத்தோட தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க எல்லாருமே க்ரீனில் லைட்டாக கீழே இறங்கிட்டாங்க. அண்ட் கீழே போகும்போது தான் அங்கே இருக்கிற எல்லா டைட்டனுமே நம்ம ஆளுங்களை நோட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாருமே நம்ம பசங்களை நோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே கன்னை ரெடியாக வைக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் தயாராக இருங்க, அந்த டைட்டன்ஸ் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு ஒரு கன்னை ரெடி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த டைட்டன் உங்களுக்கு திரும்பி பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் பயப்படாதீங்க, கண்ணில் பீதியை காட்டாதீங்க, ஏன்னா அந்த டைட்டன் இந்த பக்கத்தில் வந்தால் தான் நம்ம அதோட கண்ணை சுட முடியும் அப்படிங்கிறாங்க. மேலே இவங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைட்டனை கண்ணில் சுட்டு அடுத்த செகண்டே அந்த டைட்டனோட கழுத்தை அறுக்கணும்ல, அவங்க எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சுடுறதுக்கான தயாராக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாடுங்கடா, அந்த டைட்டன் இன்னும் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரிகர்லேயே கையை வச்சுருக்கிறாங்க பாருங்க. அந்த டைட்டனுமே கன்னோட பேரல் கிட்டே வந்துட்டு இருக்குது. இப்போ சுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் சுட்டுறாங்க பாருங்க. எல்லாரும் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாரும் தூக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா டைட்டனையுமே கழுத்துலேயே போட்டு பொழந்து எடுத்துடுறாங்க பாருங்க. ஆனால் கோனி, சாஷா இருக்கிற டைட்டனை மட்டும் இவங்களால அடிக்க முடியல. ஸோ 2 டைட்டன் இதில் மிஸ் ஆகி போச்சு. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எங்களை சாப்பிட வரும்போது உங்களுக்கு நான் குறுக்க வந்துட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னை சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஷா மரண வீதியில் இருக்கிறா. அதே சமயத்தில் அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா சாஷாவை அட்டாக் பண்ண வரும்போது, என்னை விட்டுருங்கன்னு சொன்னல, எதுக்காக மறுபடியும் நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருக்கிறா. அண்ட் நம்ம சாஷாவை பார்த்தீங்கன்னா இங்கே மிக்காசை காப்பாற்றிட்டா. அண்ட் கோனியுமே பார்த்தீங்கன்னா ஹேனி போய் அதே சமயத்தில் அடித்து தூக்கிட்டா. அடிங்கப்பா, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி ஹேனி அப்படின்னு இங்கே கோனி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு இங்கே ஹேனி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நிஜமாலுமே நீ பண்ணதெல்லாம் உண்மையிலேயே அற்புதமான மூவ் தெரியுமா அப்படின்னு ரெய்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஹேனி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கிறா. சரி வாங்க, நம்மளோட சொல்யூஷன் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் உங்களோட கேஸை ஃபில் பண்ணிக்கங்க அப்படின்னு ஜீன் சொல்லும்போது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா உயிர் பிழைச்சிட்டாங்கல்ல. இப்போ இந்த கேஸை ஃபில் பண்ணால் மட்டும் தான் இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிட முடியும். ஆனால் சாஷா ஒரு டைட்டன் கிட்ட மண்டிக்கிட்டதை நினச்சா அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறா. பைத்தியகாரத்தனமாக புலம்பிட்டு இருக்காமல் போய் கேஸை ஃபில் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு கோனி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஜீன் இருந்துக்கிட்டு மார்க்கோட்ட, நீ இனிமேல் என்ன பெஸ்ட்டு தலைவனு சொல்லிடாத, ஏன்னா என்னால் பல பேர் செத்துருக்காங்களே அப்படின்னு ஜீன் சொல்லும்போது, நான் சொன்ன நீ கோவப்படப்ப, பட் இருந்தாலுமே நீ ரொம்பவே வீக்கானவன் தான். ஆனாலுமே நீ செய்கிற முடிவு அது எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்குது. ஆனால் சில பேர்த்துக்கு நல்லதாக இல்லை. அந்த நல்லதாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ நினச்ச பாரு, உன்னால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், நம்ம பாதி பேர் உயிரோடு இருக்கிறோம், அதனால் நீ அதை முதல்ல நினச்சிக்க. நீ பெஸ்ட்டு தலைவனாக இல்லைனா கூட நீ ஒரு பெஸ்ட்டு மனுஷனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கா சொல்லிட்டு இருக்கிறான்.
கேஸ் ஃபில் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே விரைந்து அந்த செவுத்த தாண்டி போகணும் அப்படின்னு வேகமா போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்கள காப்பாத்துன டைட்டனோட நிலைமைய பார்த்தீங்கன்னா, மிகாசா பார்த்துட்டு இருக்கறா. "என்னாச்சு மிகாசா?" அப்படின்னு ஆர்மின் கேட்கும்போது, "அந்த டைட்டன பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்மின்கிட்ட சொல்லிட்டு இருக்கறா. என்னன்னு பார்த்தா, அந்த அட்டாக் பண்ற டைட்டன அங்க இருக்கிற எல்லா டைட்டனுமே சேர்ந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த டைட்டனால இப்ப ரீஜெனரேட்டுமே பண்ண முடியல. "என்னாச்சு அந்த டைட்டன் ரீஜெனரேட் ஆக மாட்டேங்குது" அப்படின்ட்டு இருக்கும்போதே, "அந்த டைட்டனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, "நாம அந்த டைட்டன போய் காப்பாத்த போறோம்" அப்படின்னு மிகாசா சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, நீ சொல்றதை ஒத்துக்கிறேன். ஏன்னா, அது நமக்கு உதவி பண்ணியிருக்குது. நம்ம அத எப்படியாவது இப்ப காப்பாத்துனா தான் நமக்கு அது ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்காவது யூஸ் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆனி, ரெய்னர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. அந்த டைட்டன காப்பாத்துறத போயி, நாம போய் மறுபடியும் செத்து போயிட்டா, இப்ப தான் ஒரு நரகத்துலருந்து வெளிய வந்திருக்கிறோம். மறுபடியும் நீங்க போய் சாக போறீங்களா அப்படின்னு ஜீன் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்நார்மல் டைட்டன் வந்துட்டு இருக்குது. அந்த டைட்டன் தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே தாமஸ விழுங்கி கொன்றுக்கும். அண்ட் அந்த டைட்டன், அதாவது கை, கால் எல்லாமே போச்சுல்ல, அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா, தாமஸ முழுங்குன டைட்டனோட கழுத்துல போய் அப்படியே கடிச்சு துப்புது பாருங்க. அதோட எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்குது. ஸோ இதோட பாடியுமே பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட்ட தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா எலும்பு நொறுங்குது. அந்த அட்டாக் பண்ற டைட்டன் தாமஸ முழுங்குன அந்த அப்நார்மல் டைட்டன அப்படியே வாயிலேயே கவ்விக்கிட்டு இருக்குது. பின்னாடி ஒரு டைட்டன் அட்டாக் பண்ண வரும்போது, திருப்பி ஒண்ணு விடுது பாருங்க. அதே சமயத்துல பறந்துகிட்டு போய் அந்த டைட்டனுமே பார்த்தீங்கன்னா செத்து போயிருச்சு. ஸோ இந்த டைட்டன் இப்போ ஒண்ணுதே தனியா இருக்குது. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உயிர் பிழைக்கல. அது பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துருச்சு. அவ்வளோதான், அந்த டைட்டன் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க போய் அத காப்பாத்த தேவையில்ல. வாங்கம்மா முதல்ல இங்கேருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் பார்க்கும்போது, அந்த செத்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனுஷன் வெளிய வர மாரி இருக்குது. அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல. நம்மளோட எரன் தான் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில்லேருந்து வெளிய வந்துட்டு இருக்கிறான். இத பார்த்துட்டு மிகாசாவுக்கு உயிரே இல்ல. ஏன்னா செத்து போனதான் நினைச்ச எரன் இங்க திரும்ப வந்திருக்கால்ல. அதனால அவளால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட கியரை பயன்படுத்தி கீழ ஓடி வந்துட்டு இருக்கிறா. கீழ விழுக போற எரனை அப்படியே கட்டி தழுவி, அவ இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறா. அப்படின்னா இவன் இன்னும் உயிரோட இருக்கானா, இவனுக்கு இதய துடிப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு மேல இவ காதை வச்சு கேட்டுட்டு இருக்கிறா. அவனோட இதய துடிப்பு இவளுக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் இப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகாசாவுக்கு இதய துடிப்பே வருது. ஏன்னா செத்து போன தன் குடும்பத்தை வந்து இழந்துட்டு அப்படின்னு நினைச்ச மிகாசாவுக்கு திரும்பவும் அவளோட குடும்பம் கிடைச்சிருக்குதுல்ல. அவ பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறா. ஏன்னா எனக்கு எரன் திரும்ப கிடைச்சிட்டா அப்படின்னு. ஸோ டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொன்னதுக்கப்புறம் கேரிசன் ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா செவுத்து மேல நின்னுக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா டைட்டன்ஸையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மிகாசா அந்த டைட்டன்லேருந்து நம்ம எரனை தனியாக பிரித்து கூட்டிட்டு வந்துட்டு இவங்க ஒரு கோட்டையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிகாசா இன்னும் அழுகையை நிறுத்தவே இல்லை. அண்ட் ஆர்மின் பார்க்கும்போது ரொம்பவே சந்தேகப்பட்டு இருக்கிறான். ஏன்னா நான் கடைசியாக எரனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கை கால் வேறு இல்லை. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு கை கால் அதே சமயத்தில் இருக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆர்மின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அண்டு அவன் கை இன்னும் உயிரோட தான் இருக்குதா, இல்லை அது ஏதாவது செத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டு அவன் கையை கோர்த்துட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் கையை கோர்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா இங்கே நடந்த அசம்பாவிதம், இங்கே நடந்த விஷயம், நம்மளை காப்பாற்றினது எல்லாமே எரன் பண்ணதா அப்படின்னு ஜீன் கேட்டுட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.